டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி, நல்ல குளிர். இதுதான் வந்த ஏர்போர்ட். ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாக ட்ரெயின் எடுக்கணும். ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்ரு வேகம். தங்கியிருக்க ஹோட்டல், இங்கேருந்து கம்பெனி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான பஸ் அது. காலை உணவு அதிகமாக ப்ரெட்டு வகைகள் இதுக்கெல்லாம் வந்து அதில் நடக்கும். சொந்தங்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பகுதியும் எனக்கு இது உதவுச்சு. ஏன்னா நம்ம சொந்தங்களில் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் சபரி இருக்கார். அப்புறம் அவங்களெல்லாம் தொடர்பு பண்ணி எல்லாம் தொடர்பில் இருக்கோம். அப்புறம் ஜெயந்த் சண்முகம், அவர் ஜெர்மனியோட ஜீனா அப்படிங்கிற பகுதியில், அது ஒரு சின்ன கிராமம் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜெர்மனியில் இருக்குது. நான் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து 1 மணி நேர தூரத்தில் இருக்கேன். என்னோடய ஸ்வீடிஷ்கமன் சொல்லக்கூடிய ஒரு டவுனு. அதே மாதிரி சபரி வந்து நெதர்லாண்டில் இருக்கார். அப்போ ஐரோப்பாவில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே சமயம் என்னோடய நாட்கள் இங்கே தங்குறது ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் வெளிநாடு வாழ் சொந்தங்கள் சார்பாக இதை வந்து ஒவ்வொரு கண்டங்களையும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மங்களி புக்கில் அதுக்கான யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விவரம் இருக்குது. அதை நீங்கள் நேரம் இருக்கும்போது அந்த புக் ஒரு தடவை எடுத்து மறுபடியும் பாருங்கள். ஐரோப்பா காண்டத்தில் யமுனா அவங்க வந்து குடும்பத்தோட தனது கணவர் பிரவீனோட நெதர்லாண்டில் இருந்து வர்றாங்க. அவங்களும் பல ஆண்டுகளாக அங்கே இருக்காங்க. மென்பொருள் துறையில் அவங்க வீட்டுக்காரர் பணியில் இருக்கார். அவங்கள பேசுகிறதுக்கும் தொடர்பு பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதே மாதிரி பெர்லின் பகுதியில் ஜெகன் சண்முகம், அவர் நம்ம சரணம்பட்டி பகுதி சார்ந்தவர். அவர் அங்கே இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஸ்காலராக பணியில் இருக்கார். நான் முன்னாடி ஜெயந்த் அவரை வந்து குறிப்பிட்டிருப்பேன். ஜெயந்த் அவரும் குடும்பத்தோட ஈஸ்டர்ன் ஜெர்மனி பகுதியில் இருக்கார். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச், அதாவது பணியில் இருக்கார் யூனிவர்சிட்டியில். ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி நெதர்லாந்து பகுதியில் நமது இன்னொரு சொந்தமான கண்ணன் சவிதா குடும்பத்தார் அவங்க இருக்காங்க. எல்லோரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். நேரம் குறைவாக இருந்தது, காலம் அதற்கு இந்த தடவை ஒத்துழைக்கலை. இருந்தாலும் நான் இப்போ குறிப்பிட்டு சொன்ன மாதிரி சபரி அவர், அதே மாதிரி யமுனா பிரவீன் குடும்பத்தார், கண்ணன் சவிதா குடும்பத்தார், அதே மாதிரி ஜெயந்த் சண்முகம் அவங்க ஃபேமிலி, அதே மாதிரி ஜெகன் அவரோட ஃபேமிலி. இப்போ இவங்க எல்லாமே வந்து இங்கே ஐரோப்பா காண்டத்தில் எல்லாருமே தொடர்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இது இல்லாமையும் 1-2 சொந்தங்கள் இருக்கிறதுன்னு தெரிய வந்துச்சு. அவங்களையும் நம்ம இணைப்பில் எதிர்வரும் காலங்களில் ஒருங்கிணைத்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி சில விஷயங்கள், உதவிகள், பரிமாற்றங்கள், வேலை, கல்வி, அதே மாதிரி வேலைவாய்ப்பு, பயணம், இதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த தடவை வந்து ரொம்பவே ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இதன் மூலிமா பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறோம். வெளிநாடு வாழ் சொந்தங்கள், நன்றி, வணக்கம்.